எமது நிலம் எமது கடல் எமது கடல் வாழவிடு 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 குருந்தூர் மலை குருந்தூர் மலை கையிட்டி மண் கையிட்டி மண் கையிட்டி மண் கையிட்டி மண் கையிட்டி மண் நீதி விரோதி பஞ்சலட்ட அப்பே இடாம அப்பே இடாம அப்பே இடாம ನೀತಿ ವಿರೋಧಿ ಪಂಚಲಯ ಇವತ್ತು ಕರನು ನೀತಿ ವಿರೋಧಿ ಪಂಚಲಯ ನೀತಿ ವಿರೋಧಿ ಪಂಚಲಯ ನೀತಿ ವಿರೋಧಿ ಪಂಚಲಯ ನೀತಿ ವಿರೋಧಿ ಪಂಚಲಯ தமிழின படுகொலைக்கு 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 அங்கீகரி 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 காவல்துறையா சட்டவிரோத விகாரைக்கு போலீஸ் காவலா சட்டவிரோத விகாரைக்கு போலீஸ் காவலா சட்டவிரோத விகாரைக்கு போலீஸ் காவலா சட்டவிரோத விகாரைக்கு போலீஸ் காவலா சட்டவிரோத விகாரையை அகற்று 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 தமிழீழ மண்ணென்ன மண்ணில்லையா தமிழீழ மண்ணென்ன தமிழீழ மண்ணென்ன தமிழீழ மண்ணென்ன தமிழ் மக்கள் என்ன கட்டளா தமிழ் மக்கள் என்ன அகற்று 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 அவமானம் சுவாமி தவிர மற்ற எல்லாரும் பிளாக் பண்ண வேண்டாம் வேண்டாம் எல்லாரும் அவங்க வந்து எங்களுக்கு கதை சொல்ற எல்லாமே இருக்க வேண்டாம் நாங்கள் அடுத்த முறையும் போராடுறோம் அடங்கவும் மாட்டோம் அடங்கவும் மாட்டோம் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும்
வேண்டி இருக்கின்றோம். நன்றி. இந்த மாதிரியான வழிபாட்டுக்கு போறவர்கள் மட்டும்தான் போகலாம். ஐயா அப்படி அல்ல, அவர் அப்படி போவார், அவர் அப்படி போவார் ஐயா, அந்த அவர் அப்படி போவார். எங்கட பிரச்சனை என்னன்னா கவனிங்க எல்லாரும். எங்கட பிரச்சனை என்னன்னா எல்லாரும் கவனிங்க. இதுல நிக்கிறது வந்து ஸ்ரீலங்கா போலீஸ். அவர் ஸ்ரீலங்கா போலீஸ் சொல்லினோம் நீதிமன்ற உத்தரவு வழிபாட்டுக்கு போராக்கள் மட்டும்தான் போகலாம் என்று சொல்ற இந்த ஸ்ரீலங்கா போலீஸ் கொடுக்கக்கூடிய நீதிமன்ற உத்தரவு, இந்த ஸ்ரீலங்கா நீதி, இதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. ஸ்ரீலங்கா இந்த இதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. உதாரணமா குருந்தூர் மலையில சட்டவிரோதமா அங்க இருந்த ஆதிசிவன் ஐயனார் சூலத்தை புடுங்கி எரிஞ்சிட்டு சைவர்கள் பாரம்பரியமாக வழிபட்டு வந்த அந்த சூலத்தை புடுங்கி எரிச்சு ராணுவத்தை போட்டு அங்க இரவோடு இரவா களவா சட்டவிரோதமா இந்த விகார நான் காட்சி முடிக்கிறேன் கட்டி முடிச்சவன். அப்ப கட்டி முடிச்சு அந்த நீதிபதி அதுக்கு தீர்ப்பு கொடுத்த முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி சரவணராஜாவுக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு அவர் நாட்டை விட்டு ஓடி போனது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு நீதிபதி சரவணராஜா எங்க இருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆகவே இந்த ஸ்ரீலங்காவில நீதி இல்லை என்பதுதான் எங்களுடைய போராட்ட குரலாக இருக்கிறது. ஆகவே உண்மையிலேயே நீதி இருக்குமாக இருந்தால் நாங்கள் நீதியை பின்பற்ற தயார். ஆனால் 1948ஆம் ஆண்டிலிருந்து குறிப்பாக தமிழர்களுக்கு நீதி மறுக்கப்பட்டு வந்திருக்கிறது. இந்த நீதிமன்றங்கள் எல்லாம் ஸ்ரீலங்காவினுடைய அரச கட்டளைக்கு ஆதரவாக செயற்பட்டு அவர்கள் பொய்யான போலியான வழக்குகளை பதிவு செய்து குற்றச்சாட்டுகளை எடுத்து தடை உத்தரவுகளை கொண்டு வந்து எங்களை தடுக்கிறார்கள். ஆகவே இந்த அடிப்படையில் தான் தமிழர்களுக்கு ஒரு நீதி, சிங்களவர்களுக்கு ஒரு நீதி என்று நாங்கள் கோஷம் எழுப்புகிறோம். வடக்கு கிழக்கிலே இருப்பவர்களுக்கு ஒரு நீதி, தெற்கு தமிழ் மக்கள் என்ன, தமிழ் மக்கள் என்ன, உலகே உனக்கு, உலகே உனக்கு, தமிழீழ மண் என்ன, ஒட்டியாட்சி வேண்டாம், ஒட்டியாட்சி வேண்டாம், ஒட்டியாட்சி வேண்டாம், ஒட்டியாட்சி